वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। श्री चैतन्य चरितामृतम् अंत्यलीலை ஸ்லோகம் 43 பார்க்கிறோம். அத்தியாயத்தின் தலைப்பு மகாபிரபுவும் ரகுநாததாசரும் சந்தித்தல். நான் சொல்ல எல்லாருமே பின்தொடருங்க. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்த जय 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 श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय सतरा जय जय श्री चैतन्य प्रभु नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र गुरुजी பாதி பாதியா சொல்லுங்க गुरुजी. நிறைய பேருக்கு இது தெரியல. இது ரொம்ப சிம்பிள். இது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் எப்பெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோமோ, எப்படி நம்ம வந்து பாகவதம் படிக்கும் போது நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதிம் உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகிம்னு சொல்லி பாகவதத்துக்கான ரெண்டு புகழ் வாய்ந்த இல்ல பாகவதத்தை புகழக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் சொல்வோமோ, அதே போல சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்க ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர் அவங்க எல்லாருக்குமே நம்ம நமஸ்காரத்தை தெரிவிப்போம். அதற்கான ஒரு ஸ்லோகம் தான் இது. இது ஒவ்வொரு ஸ்லோகத்தோடைய ஒவ்வொரு அத்தியாயத்தின் 2வது இல்ல 3வது ஸ்லோகமா இது இருக்கும். எந்த அத்தியாயம் எடுத்தாலுமே சரி, அதுல கண்டிப்பா இந்த ஸ்லோகமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகமும் கொஞ்சம் வேறுபாடோட இருக்கும். இப்ப இந்த அத்தியாயத்துல சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்தியலீலை 6வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் எடுத்தீங்கன்னா நான் இப்ப சொல்றதே இருக்கும். ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்த ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த பிருந்த. அதாவது சைத்தன்ய மகாபிரபுக்கு ஜெயம், ஸ்ரீ நித்யானந்த பிரபுக்கு ஜெயம், அத்வைத சந்திரவருக்கு ஜெயம். அதற்கப்புறம் கௌர பக்த பிருந்தா அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள்லாம் அது தொடர்ச்சியா வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஜெயம். ஜெயம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ஜெயம் ஜெயம்னு எல்லாருக்குமே ஜெயம் சொல்றோம். அத்வைத ஆச்சாரியர் அத்வைத சந்திர அப்படின்னா சந்திரனா நிலா போல அப்படின்னு அர்த்தம். நிலா போன்று இருக்கக்கூடிய அந்த அத்வைத்தருக்கு ஜெயம். நம்ம சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சந்திரான்னு சொல்லுவோம், நித்யானந்த சந்திரான்னு சொல்லுவோம், கிருஷ்ண சந்திரான்னு சொல்லுவோம், பிருந்தாவன சந்திரான்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவர்களை கூட நம்ம வந்து இந்த மாதிரி நிலா போன்றவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிலா போன்ற முகம் கொண்டவர்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு குளுமை தரக்கூடிய ஒண்ணு குளுமை தரக்கூடிய ஒரு மேனி இருக்கலாம். இல்ல பொதுவா நமக்கு வந்து குளுமையா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். கிருஷ்ணன் நமக்கு எப்பவுமே இந்த பௌதிக உலகத்துடைய இந்த தாபத்திரயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். அந்த அனல் போல நம்மளை சுட்டெரிக்குதே இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாமே, இந்த தாபத்திரயம்னு சொல்லுவாங்க, காட்டுத்தீன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுத்தீல நல்ல ஒரு குளுமையான ஒரு சாரல் வந்து ஆக்சுவலி காட்டுத்தீ அணைக்கணும்னா ஒரு பெரிய மலை தான் வேணும். அந்த மலை பொழிந்து அந்த காட்டுத்தீலாம் அணைஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் குளுமையான காற்று வந்தா நல்லா இருக்குமே. நம்ம காட்டுத்தீலயே உட்காந்துட்டு இருக்கோம், குளுமையான காற்றுனா நமக்கு ரொம்ப இதமா இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட குளுமையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சைத்தன்ய சந்திரா, அத்வைத சந்திரான்னு சொல்லுவாங்க. அதே போல இங்க ஜெய அத்வைத்த சந்திர.
அத்வைத சந்திரவான ஸ்ரீ அத்வைதாச்சாரியருக்கு ஜெயம். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவுடைய பக்த கோடிகள் அனைவருக்கும் ஜெயம். கௌர பக்த பிருந்த. கௌர பக்த பிருந்த அப்படின்னா அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய பரம்பரையில வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் ஜெயம் அப்படின்னு அர்த்தம். ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்த ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த பிருந்த. இது இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துடைய 2வது இல்ல 3வது ஸ்லோகமா இருக்கும். கொஞ்சம் வேறுபாட்டோட இருக்கும், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் நம்ம பொதுவா இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அதான் நானும் சொன்னேன். ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்த ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. இப்ப யாருக்கிட்டெல்லாம் சைத்தன்ய சரிதாமிர்தம் இருக்கோ நீங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கலாம். அந்திய லீலை 6வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். நான் ஒரு 3 தடவை வாசிக்கிறேன். புத்தகம் யாருகிட்ட இருக்கோ அவங்களும் அந்த ஸ்லோகத்தை வந்து வாசிக்கலாம். புத்தகம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு புத்தகத்தை ஆர்டர் பண்ணுங்க. இங்க இன்னும் மாதாஜி சுமதி மாதிரியா இருக்காங்க, கோகிலா மாதாஜி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும். நீங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நமக்கு பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பகவத்கீதை, பக்தி ரசாமிர்த சிந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள், எல்லா வீட்லயும் இருக்கக்கூடியது. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. சோ இப்ப 43வது ஸ்லோகம் நான் வாசிக்கிறேன். पानीहाटी ग्रामे पायला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आरा बहुजन। पानीहाटी ग्रामे पायला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आरा बहुजन। पानीहाटी ग्रामे पायला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आरा बहुजन। पानीहाटी ग्रामे पहला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आरा बहुजन। यारा वासिकलामा? हरे कृष्णा प्रभु जी। यस वासी माता जी। पानीहट्टी ग्रामे पाइला प्रभु दर्शन कीर्तनीय सेवा का संगे आरा बहुजन। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। प्रभु जी எத்தனாவது அத்தியாயம்? चैतन्य चरितामृतम अंत्य लीலை. अंत्य लीலை ஆதிலை, மத்திய லீலை, அந்திய லீலைன்னு சைத்தன்ய சரிதாமிர்தம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல அந்திய லீலை கடைசி லீலை. அதுல 6வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். हरे कृष्णा प्रभु जी। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा प्रभु जी। श्लोकम 43। पाणिहाडी ग्रामे पायिला प्रभु रदर्शन कीर्तनीय सेवक संगे आर बहुजन। करेक्ट। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। நான் படிக்கிறேன் प्रभु जी। पानीहाटी ग्रामे पायिला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आर बहुजन। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी। படிக்கிறேன் प्रभु जी। Yes. श्लोकम 43। पाणिकट्टी ग्रामे पायिला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आर बहुजन। हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा प्रभु प्रभु। पाणिहाटी ग्रामे पायिला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आर बहुजन। थैंक यू। ஓகே, யாரா வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் படிக்கலாமா? நான் படிக்கிறேன் प्रभु जी। हरे कृष्णा प्रभु जी। பாணிஹாடி கிராமே பாணிஹாட்டி என்று அறியப்படும் கிராமத்தில் பாயிலா பெற்றார். பிரபு ரதரஷன நித்யானந்த பிரபுவின் தரிசனம். கீர்த்தனிய சேவக கீர்த்தனம் செய்பவர்கள் சேவகர்கள். சங்கே உடன் அற மற்றும் பகுஜன
பலர். பாணிகாட்டி என்னும் கிராமத்தில் ரகுநாததாசர் நித்யானந்த பிரபுவின் தரிசனத்தை பெற்றார். அப்பொழுது நித்யானந்த பிரபு கீர்த்தனம் புரியும் பல்வேறு பக்தர்கள், சேவகர்கள் மற்றும் பலரால் சூழப்பட்டிருந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஞானஞ்சனशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं परमानन्दमाधवम्. वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। गुरु वैष्णव भगवान तीन स्मरण होय विघ्न विनाशन, अनायासे होय निज वांछित पूरन। पानीहाटी ग्रामे पैला प्रभुर दर्शन, कीर्तनीय सेवक संगे हर बहुजन। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருநாள். குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்துல வர்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருநாள். இது ஒரு இனிமையான ஒரு நாளும் கூட. கண்டிப்பா இது ஒரு திருவிழா நாள்னாலே அது ஒரு இனிமையான ஒரு நாள் தான். நமக்கு எப்பவுமே ஒரு திருவிழா இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரம்ம சம்ஹிதையில ஒரு ஸ்லோகம், ஸ்ரீயா காந்தா காந்த பரம புருஷோ கல்பதரவோ த்ருமா பூமி சிந்தாமணி கனமயி தோயம் அமிர்தம் கதாகானம் நாட்டியம் கமனம் வம்சி பிரியசகி சிதானந்தம் ஜோதி பரமபி தத் ஸ்வாத்யம் அபீச்ச. அதாவது ஆன்மீக உலகத்துல இருந்து கதாகானம் நாட்டியம் கமனம் அப்படி, ஆன்மீக உலகத்துல யாராவது பேசினாங்க அப்படின்னா அது ஒரு பாடல் போல இருக்குமா, யாராவது நடக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நடனம் போல இருக்குமா, தினசரி ஒரு திருநாளா இருக்குமா. இதுதான் ஆன்மீக உலகம். பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் உள்ள வேறுபாடை நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஐயோ இந்த நாள் வந்துடுச்சா இந்த நாள் வந்துடுச்சான்னு நினைச்சிட்டே இருக்கும். நம்ம பாடுறோம், நம்ம பேசுறதே ஐயோ நம்ம பேச எதுக்குடா வீண் வம்பு, பேசினாலே நமக்கு பிரச்சனை தான். இந்த உலகத்துல பேசினாலே பிரச்சனை தான். நடக்கிறதும் நமக்கு நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருத்தவங்க ஆனந்தமா இருக்காங்கன்னா ரெண்டு விஷயம் செய்வாங்க. ஒண்ணு நல்லா பாடிட்டே இருப்பாங்க. ஆனந்தமா இருக்கும்போது தான் ஒருத்தவங்க பாடுவாங்க. நம்ம இந்த கால சினிமா பாட்டு கூட நம்ம பாடலாம். பட் இருந்தாலுமே ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கும்போது நம்ம நல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் கேட்பாங்க, என்னடா பாடுற, ஏதாவது ரொம்ப ஜாலியா இருக்கியா குஷியா இருக்கியான்னு கேட்பாங்க. இப்போ ஒருத்தவங்க ஆனந்தமா இருக்காங்கன்னா பாடுவாங்க. அதே போல ஆனந்தமா இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல நடனம் ஆடவும் செய்வாங்க, எகிரி குதிச்சுட்டு வருவாங்க. அவன் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம், பா ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி இங்க அங்கன்னு என்னென்னமோ சுத்தி சுத்திலாம் நம்ம ஆடிட்டு இருப்போம். நம்ம எதையும் கவலைப்படாம பைத்தியமா கூட சம்டைம்ஸ் ஆடுவோம். அந்த அளவு ஆனந்தம் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். நம்ம இப்ப கூட நம்ம பார்த்தோமே, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வருது. எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு நபர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா
உடனே ஒரு பாடல் ஆட்டம் டக டகடன்னு ஒரு கொட்டடிக்கிறாங்க, எல்லாரும் குதிக்கிறாங்க, ஆடுறாங்க. அப்ப நமக்கு சந்தோஷம்னு வந்துச்சு அப்படின்னா எகிரி குதிச்சு பாட்டு பாடி ஆட ஆரம்பிச்சிருவோம். ஆன்மீக உலகத்துல ஒருத்தர் பேசினாலே பாடுதல் போலதான் இருக்குமா. நமக்கு பகவத்கீதைன்னு ஒரு புத்தகம். அது வந்து பகவானுடைய பாடல்னு சொல்றோம். பகவான் பேசுறாரு. ஆனா அதை நம்ம ஏன் பகவானுடைய பாடல்னு சொல்றோம் அப்படின்னா அது பேசுறதே அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும். பொதுவா நம்ம வந்து ஒரு இனிமையா ஒண்ணு இருக்கிறத நம்ம பாடல்னு சொல்லுவோம். அத ஒண்ணு வந்து பொயட்ரி, இன்னொன்னு ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பொயட்ரி அப்படின்னா அது ஒரு கவிநயத்தோட இருக்கும். ப்ரோஸ் அப்படின்னா அது வந்து ஒரு உரைநடை அப்படியே போயிட்டே இருக்கும். உரைநடைங்கிறது வேற, கவிநயமா இருக்கிறது வேற. நம்ம பாகவதம்ல நம்ம கவிநயமா இருக்குங்கிறத பாக்குறோம். அப்ப நம்ம கவிநயமா இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ரசிப்போம். அது வந்து ரொம்ப நமக்கு ஆழமா அந்த விஷயங்களும் போவோம். ஆன்மீக உலகத்துல பகவான்னு கிடையாது. பக்தர்கள் பேசினா கூட அது ரொம்ப கவிநயத்தோட இருக்குமா. அது ஏதோ ஒரு பாடல் போலயே இருக்குமா. இப்படி ஒரு ரொம்ப இனிமையா, மென்மையா அவங்க பேசுறது அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குமா. இப்ப இதுதான் ஆன்மீக உலகத்தோடைய நிலைமை. நம்ம வந்து பகவான பத்தி பேசினா அது ரொம்ப ஸ்வீட்டா, இனிமையா இருக்குமா. பகவத்கீதை பகவானுடைய பாடல். ஆனா பாகவதம் கூட நம்ம வந்து இப்போ நம்ம பகவத்கீதையை நம்ம வந்து ரொம்ப ஒரு பாடல்னு சொல்றோம். பாகவதத்தை நம்ம வந்து பகவத்கீதையோட உயர்ந்த நிலையில தானே நம்ம சொல்றோம். பகவத்கீதை வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கான ஒரு அனுமதி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாகவதம்ங்கிறது இதுதானே நம்மளுடைய ஒரு முழு படிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஃபேக்ட் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இது வந்து ஒரு கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவார். பகவத்கீதைங்கிறது அது வந்து ஒரு ஏபிசிடி போல அப்படின்னா பாகவதம்ங்கிறது ஒரு கிராஜுவேட். ஒரு காலேஜ்ல நம்ம ஒரு டிகிரி ஹோல்டரா படிக்கணும் அப்படின்னா என்ன எடுப்போமோ அந்த போல அது போல பாகவதம் சொல்லி ஒரு உயர்ந்த படிப்புன்னு சொல்லுவார். வித்யா பாகவதாவதி. ஒரு கல்வியோடைய எல்லை அப்படின்னா அது ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லி சொல்லுவார். கல்வி அப்படின்னா அது எல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. பாகவதத்துக்கு எல்லை இல்லதான். ஏன்னா எல்லை ஒரு ஒரு கல்வியின் எல்லை பாகவதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாகவதத்துக்கு மேல எதுவுமே கிடையாது. நீங்க அதுக்கு மேல எதையும் கொண்டு வந்துட முடியாது. நான் ஒண்ணு கொண்டு வந்துடுறேன். இந்த ஒரு புத்தகம் இருக்கு. இது வந்து பாகவதோட அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோல கல்விக்கே அறிவுக்கு, ஞானத்துக்கு, கல்விக்கு எல்லையா இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் யாரு பேசினா? கிருஷ்ணருடைய பக்தர் தானே பேசினார். கிருஷ்ணர் பேசினது பாடல் அப்படின்னா பாகவதர்கள் பேசுறதும் பாடல் தான். அதுவும் கீதா தான். சுக கீதா. இது வந்து சுகதேவ கோஸ்வாமி பேசின பாடல். அதனால இந்த சுக கீதான்னு கூட நம்ம சொல்லலாம். கதா கானம் நாட்டியம் கமனம் அப்பி. அதே போல ஆன்மீக உலகத்துல யாராவது நடந்து போறாங்கன்னா கூட அது அப்படியே ஒரு டான்ஸ் போலதான் இருக்குமா. நம்ம இந்த உலகத்திலயும் பார்க்கலாம். யாராவது நல்லா குதிச்சுட்டே வராங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிடுவோம். சோகமா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மெதுவா வருவாங்க. அவங்க ஒன்னும் நடனம் ஆடிட்டுலாம் வரமாட்டாங்க. யாராவது ரொம்ப சோகமா இருக்கிறவங்க ரொம்ப எகிரி குதிச்சுட்டு வருவாங்களா? நோ நோ. நம்ம வந்து சோகமா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மூஞ்செல்லாம் தொங்க போட்டுட்டு அப்படியே சோகமா நடந்து வருவாங்க. ரொம்ப மெதுவா நடப்பாங்க. ஒருத்தவங்க மெதுவா நடந்து போறாங்களே புரிஞ்சுக்கலாம். ஏதோ சோகமா இருக்கான் அப்படின்னு. அதே போல ஒருத்தன் எகிரி குதிச்சுட்டு வர்றானாலே நம்ம ஆனந்தமா இருக்கான்னு சொல்லி அர்த்தம். சம்டைம்ஸ் நம்ம இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா எகிரி குதிச்சுட்டு பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அது சொல்றதுக்கு நமக்கு வார்த்தையே வராது. ரொம்ப சோகத்தோட வருவாங்க. சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் சரி அது ஒண்ணுமே பெருசா தெரியாது. ஃபெயில் ஆயிட்டேங்கிறது சந்தோஷமா சொல்லுவாங்க. பௌதிக உலகத்துல பாஸ், ஃபெயில் எல்லாமே ஃபெயில் தான். ஆன்மீக உலகத்துல பாஸ், ஃபெயில் எல்லாமே பாஸ் மட்டும்தான். அங்க ஃபெயிலே கிடையாது. சொல்பம் அபியஸ்த தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். ஆன்மீக உலகத்துல நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில சிறிது செஞ்சா கூட அது எப்பவுமே வெற்றின்னு தான் இருக்கு. பௌதிக உலகத்துல நீங்க பெருசா வெற்றி அடைஞ்சா கூட அது முழுமையான தோல்வி அப்படின்னு தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து பௌதீகமா மூழ்கி இருக்கோமோ அந்த அளவு நம்ம வந்து இருள்ல இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். அதனால பௌதீகமா நம்ம அதிகமா வெற்றி பெற கிருஷ்ணர் விட்டு நம்ம தூரமா தான் போயிட்டு இருக்கோம். ஆன்மீக உலகத்துல ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா அதுல தோல்வியே இருந்தா கூட ஸ்டில் நீங்க கிருஷ்ணருக்கு பண்ண எதுவுமே உங்களுக்கு எப்பவுமே கூட வரனால ஆன்மீக வாழ்க்கையில தோல்வின்னு எதுவுமே கிடையாது. அதனால நம்ம வந்து என்ன விஷயம் கிருஷ்ணருக்கு ஒரு சிறு பக்தி பண்ணா கூட நம்ம எப்பவுமே சிறந்ததுதான். சோ கதா கானம் நாட்டியம் கமனம் அப்படி ஆன்மீக உலகத்துல ஒவ்வொரு நாளும் திருவிழா.
நமக்கு திருவிழான்னு ஒண்ணு வந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். பொதுவிழா திருவிழான்னு வந்தா நமக்கே ஒரு குதூகலம் வந்துடுமே. திருவிழானாலே அது ஒரு உற்சவம். அங்க வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நெறைய பேர் வருவாங்க. சேர்ந்து இருப்போம். யாருக்கும் அந்த டைம்ல திருவிழா நேரத்துல யாரும் அந்த மாரி பிரச்சனை, சண்டை அந்த மாரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நமக்கு இதுக்குள்ளயே நமக்குள்ளயே ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட, திருவிழா அப்டின்னா, அன்னைக்கு ஒரு திருவிழாப்பா. இன்ஃபாக்ட் யாருக்காவது பிறந்தநாள் வந்துருச்சு அப்டின்னா, அன்னைக்கு பிறந்த நாள பத்தி எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாளாவது அவன நம்ம வந்து எக்செப்ஷன் குடுத்துருவோம். அவன திட்ட வேண்டாம். சம்டைம்ஸ் நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். ஹோம்வொர்க் ஏதாவது செய்யாம வந்திருப்பான். டீச்சர் கண்டிக்கணும்னு நெனப்பாரு. ஆனா, அவன் பிறந்த நாள்ல அந்த கலர் ட்ரெஸ்ல இருப்பானா, "சரி போ இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாளா இருக்கு. இன்னைக்கு இன்னைக்காவது நீ வந்து திட்டு வாங்காம இரு" அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது நம்ம வந்து இப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு. நமக்கு என்ன நமக்கு பிறந்த நாள் விசேஷமான ஒரு நாள். பொதுவா ஒரு திருவிழா காலம் அப்படின்னா நமக்கே தெரியும். சரி சம்டைம்ஸ் திருவிழா வருது அப்படின்னா கூட டீச்சர்ஸ் வந்து, சரி பசங்கள நம்ம டார்ச்சர் பண்ண வேணாம். அவங்க கொஞ்சம் இந்த இந்த திருவிழாவெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும்னு சொல்லி விட்டுடுவாங்க. சம்டைம்ஸ் திருவிழா லீவ் வருதுன்னா, நல்லா ஹோம்வொர்க் குடுத்து அவன் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸும் இருக்கத்தான் செய்வாங்க. அது வேற விஷயம். பட் பொதுவா திருவிழா அப்டின்னா நமக்கு தெரியும். வீட்ல எல்லாமே சந்தோஷம் தான். வீட்ல எல்லாம் அம்மா வந்து புதுசு புதுசா நெறையா அ பதார்த்தங்கள்லாம் செய்வாங்க. நமக்கு நல்ல விசேஷமான பிரசாதம்லாம் கிடைக்கும். புது ஆடைகள் கிடைக்கும். எங்கேயாவது வெளில போவோம். நெறைய பேர பார்ப்போம். அந்த மாரியான ஒரு குதூகலம் இருக்கும். ஆன்மீக உலகம் அப்டின்னா, அது தினசரி திருவிழா தான். பௌதிக உலகமும், ஆன்மீக உலகத்துக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால தான் ஆன்மீக உலகத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லி சொல்றோம். யார் ஒருத்தர் ஆன்மீக தளத்துல இருக்காங்களோ, அவங்க வந்து இந்த பௌதிக உலகத்திலே இருந்தா கூட, அவங்க தினசரி ஒரு உற்சவம் போல தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்துல தசம ஸ்கந்தம் 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணலீலை. அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு 1, 2 ஸ்லோகம். அதாவது 9வது காண்டத்துடைய கடைசி அத்தியாயத்துடைய கடைசி 1, 2 ஸ்லோகங்கள். அந்த இடத்துல அப்படி ஒரு சின்ன ஒரு கிளிம்ப்ஸ் குடுக்குறார். சுகதேவ கோஸ்வாமி வந்து 10வது காண்டத்துக்குள்ள நுழைய போறோம் இல்லையா? அப்போ வந்து கிருஷ்ணர பத்தி பேசப் போறேன். இந்த கிருஷ்ணர் பத்தியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு ப்ரோமோ மாரி சம்டைம்ஸ் ஒரு ப்ரோமோ அந்த ட்ரெய்லர்லாம் சொல்லுவாங்கல்ல. ட்ரெய்லர் போட்டு அதுக்கப்புறம் அந்த படத்த காமிப்பாங்க இல்லையா? அதுபோல ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் மாரியான சில விஷயங்கள்லாம் அந்த 9வது காண்டத்துல கடைசில சொல்றாரு. அதுல ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து நித்திய உற்சவமா திரியிறாராம் கோபியர்களுக்கு. கோபியர்களுக்கு வந்து கிருஷ்ணர பார்க்கிறது வந்து அப்படியே ஒரு ஒரு உற்சவத்துல இருக்கிறது போல. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. "அப்படியே அழகான ஒரு நபரா" அப்படின்னு சொல்லி நித்திய உற்சவமா கிருஷ்ணர் வந்து இமை மூடாம பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இமையோட இயற்கையே என்ன அப்படின்னா, அது அப்போ அப்போ கண்ண மூடும். நம்ம சம்டைம்ஸ் பார்ப்போம். நமக்கே தெரியுமே. இப்போ நம்ம வந்து கன்டினியூஸா பார்த்துட்டே இருக்க மாட்டோம். ஏதாவது விஷயத்த பார்க்குறோம்னா, நம்மள அறியாமலேயே கண்கள் மூடிட்டு மூடிட்டு போகும். இமைகள்லாம் மூடிட்டு மூடிட்டு போறத பார்க்க தான் செய்யும். இமைகள் ரெகுலரா மூடும். நமக்கே தெரியாது. ஒரு நிமிஷத்துல பல தடவ நம்ம இமைகள மூடுவோம். சில பேரு அதிகமா இமைகள மூடிட்டே இருப்பாங்க. இந்த மாரி நம்முடைய கண் இமைகள் அடிக்கடி மூடுறதுங்கிறது பிரம்மாவோட ஒரு படைப்பு. ஆனா கோபியர்கள் பிரம்மாவோட படைப்ப பார்த்துட்டு, இந்த படைப்பாளருக்கு அறிவு கிடையாதோ? இந்த அளவுக்கு ஒரு புத்தி இல்லையோ? இப்படி ஒரு இமைகள மூடுற மாரி அவர் படைத்திருக்காரே! இவருக்கு என்ன கிருஷ்ணருடைய அழக பத்தி தெரிஞ்சிருக்கும்? கிருஷ்ணருடைய அழக தெரிஞ்சவங்க, இந்த இமைகள் மூடுறத பார்த்துட்டு, அந்த இமைகள் மூடுறத படைத்த அந்த தேவர்கள அ நிந்திக்கிறாங்க, திட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். ஏன்னா நித்திய உற்சவமா இருக்காம். கிருஷ்ணருடைய அழகு வந்து அப்படி ஒரு நித்திய உற்சவமா இருக்கு. நம்ம பிரம்ம சம்ஹிதையில பார்க்கலாம். கிருஷ்ணருடைய அழகு வந்து எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குன்னு. "பர்ஹா வதாம் சமாசிதாம்புத சுந்தரங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி." கிருஷ்ணர் வந்து "அங்கானி யஸ்ய சகலந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பந்தி கலயந்தி சிராம் ஜெகந்தி." கிருஷ்ணர் அவருடைய திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய அழகான திருமுகம், ஆ ஷியாமம் எப்படி வந்து ஒரு கார்மேகம், ஒரு மழை பெய்யும்போது ஒரு கார்மேகம் வருது. ஒரு அந்த அந்த கார்மேகம் வரும்போது, அது ஒரு ஒரு கருப்பும் சொல்லலாம், இல்ல ஊதா கலரும் சொல்லலாம். அந்த மாரியான ஒரு ஒரு வண்ணம் வரும்.
அப்படிப்பட்ட ஒரு வண்ணத்துல கிருஷ்ணர் இருக்கார். அவருடைய அந்த அழகான அந்த திருமுகத்துல வர்ஹா வர்ஹா அப்படிங்கிறது ஒரு மயில் ரேகை. சரி, ஒரு ஆ அந்த மயில் தோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அவருடைய மேல உள்ள அந்த டர்பன் மேல அவர் வச்சிருக்காரு. அத பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு அங்கங்களும் ரொம்ப சுந்தரமா இருக்கும். சுந்தரம் அப்படின்னா அழகா இருக்கு. அவருடைய ஒவ்வொரு அங்கங்களும் ரொம்ப சுந்தரமா இருக்கு. அவருடைய வேணும் குணந்தாம் அரவிந்தல லாயதாக்ஷாம். இப்படி வெறுமனே அவர் வந்து ஒரு அழகு மட்டும் தான் வச்சிருக்காருன்னு கிடையாது. அவருடைய உதடுகள்ல அற்புதமான ஒரு வேணு. வேணு அப்படின்னா புல்லாங்குழல். அவருடைய உதடுகள்ல புல்லாங்குழல் இருக்கு. அது ரொம்ப அற்புதமான ஒரு கீதம் வேற பாடிட்டு இருக்கு. அத வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு ஓரக்கண்ல ஒரு பார்வை வேற விடுறாராம் கோபியர்கள பார்த்துட்டு. அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை. இப்படி ஒரு அற்புதமான ஒரு பார்வை. திரிபங்கம். திரிபங்கம்னா அவருக்கு வந்து உடம்புல 3 இடத்துல வளைவுகள் இருக்காம். அது வந்து அழகுடைய ஒரு உச்சி. பகவானுக்கு வந்து 3 இடத்துல ஒரு வளைவுகள் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்படி அந்த திரிபங்க ரூபத்துல கார்மேகத்தோட வண்ணத்தோட தலையில இருந்து ஒரு மயில் ரேகை கொண்டு உதடுகள்ல இருந்து அற்புதமான புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு அந்த அழகு வந்து கந்தர்ப்ப கோட்டி விசேஷ சோபம். கமனீய விசேஷ சோபம். கந்தர்ப்ப கோட்டினா கந்தர்ப்பர் அப்படின்னா மன்மதன் அர்த்தம். கந்தர்ப்பர் அப்படின்னா மன்மதன். மன்மதன் வந்து ரொம்ப பெரிய, நமக்கே தெரியும். மன்மதன்னா எந்த அளவு அவர் அழகு கொண்டவர் அப்படின்னு. மன்மதன் இருக்கிறனாலதான் நம்ம வந்து எதிர்ப்பாலோடைய நமக்கெல்லாம் அந்த ஈர்ப்பு வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ கந்தர்ப்பர் ரொம்ப ரொம்ப அழகு கொண்டவர் தான். ஆனா கோடிக்கணக்கான கந்தர்ப்பர்களை நீங்க ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இன்னொரு சைடுக்கு நம்ம கிருஷ்ணரை வச்சோம்னா எல்லாரும் கிருஷ்ணர் தான் பார்ப்பாங்க. அந்த அளவு கிருஷ்ணர் தான் அழகு. கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். அப்படிப்பட்ட ஒரு சோபமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர், அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றாரு. இப்படி அழகான ஒரு கிருஷ்ணர், இப்படி அழகா இருக்காரு. இவர் வந்து அப்படி மாடு மேய்க்க வந்து போயிட்டு இருக்காரு. இவர் வந்து கோபியர்கள்லாம் அப்படியே அவங்க இங்க இங்க மேல இருந்து அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அவங்க இமைகள் மூடுதா, அதனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். இந்த பிரம்மாக்கு படைக்கவே தெரியல. நம்ம வந்து சம்டைம் பிரம்மா எப்படி அற்புதமா இந்த இதெல்லாம் படைத்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனா கோபியர்களுக்கு வந்து பிரம்மா வந்து படைக்க தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இமைய படைத்துட்டாங்க. இந்த இமைகள படைத்தனால தானே நம்ம இமைகள மூட வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல கிருஷ்ணர பார்க்க முடியலையாம். இமைகள் மூடுற நேரம்ங்கிறது அது வந்து அது ஏதோ அது ஒண்ணும் நம்ம வந்து பெருசா நம்ம பல தடவ இமைகள மூடுவோம். நமக்கே நமக்கு யாரையா பிடித்தவங்கள பார்த்தா கூட நம்ம வந்து அது ஒண்ணும் பெருசா நோட்டீஸ் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் இமை மூடாம நம்ம சில விஷயங்கள பார்க்கிறதெல்லாம் உண்டு. சம்டைம் யாராவது டிவி பார்க்குறாங்கன்னா, கண்ண கூட மூடாம பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்ப அந்த கண்ண மூடுற நேரத்த கூட ஐயோ! நம்ம வந்து டிவி பார்க்கிறத மிஸ் பண்ணிற வேணாம்னு நெனைக்கிறோம். அது ஒரு ஒரு மகா மாயா அது. அது வந்து ஒரு தேவையற்றது. ஆனா, நம்ம எந்த அளவு மூழ்கி இருக்கோம் அப்டின்னா, ஒரு டிவி பார்க்கும்போது இமைய மூடுறதே இல்ல. அப்போ கோபியர்கள் அவங்க வந்து கிருஷ்ணர பார்க்குறாங்க அப்டின்னா, அப்ப அவங்களுக்கு எந்த அளவு அவங்களுக்கு அப்ப அந்த ஆர்வம் இருக்கும். சாதாரணமான ஒரு பௌதீக வஸ்து. அந்த டிவிய பார்க்கறனால கண்கள் கெட்டுத்தான் போது. இன்ஃபாக்ட் இமை மூடாம பார்த்தீங்கன்னா, நல்லா கண்ணு கெட்டு போயிடும். ஆனா, அப்படிப்பட்ட அந்த டிவி பார்க்கறதுக்கு கூட நம்ம வந்து இமைகள மூடாம பார்க்குறோம் அப்டின்னா, தன்னுடைய வாழ்நாளுடைய பிராணனா பார்க்கக்கூடிய அந்த கிருஷ்ணர கோபியர்கள் பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு அப்ப இமைய மூடுறது எந்த அளவு வலிக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ! என்ன இப்படி இமைகள படைச்சுட்டாரு. அந்த நேரத்துல கிருஷ்ணர பார்க்க முடியலையே! அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா, நித்யோத்சவமா அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர பார்க்கிறது ஒரு திருவிழாவ பார்க்கிறது போல. எப்படி நமக்கு திருவிழா அப்படின்னா, நமக்கு வந்து அப்படியே ஒரு குதூகலம் இருக்குமோ, அதேபோல கிருஷ்ணர பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்ளோ குதூகலம் இருக்கு. ஐயோ! எவ்ளோ அற்புதமா இருக்காரு. எவ்ளோ அழகான ஒரு நபரா இருக்காரு. இவர பார்த்துட்டே இருக்கணுமே! இவர் தான் நமக்கு கணவரா இருக்கணுமேன்னு சொல்லி, இப்படி அவங்க பேரானந்தத்தோட பார்க்குறாங்க. அந்த நேரத்துல அந்த இமை மூடுறத அவங்களால தாங்க முடியல. அதனால அந்த நித்திய உற்சவம்ங்கிறது அவங்களுடைய எப்படி கிருஷ்ணர் ஒரு உற்சவமா இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்கு. கிருஷ்ணர் உற்சவமா இருக்கார். ஒரு திருவிழா போல இருக்காராம். பக்தர்களுக்கு கிருஷ்ணர்னா திருவிழா தான். ஆக்சுவலி கிருஷ்ணருடைய எல்லாமே திருவிழா தான். கிருஷ்ணர பார்த்துட்டே இருக்கிறதும் திருவிழா தான். கிருஷ்ணர பத்தி கேட்கிறதும் திருவிழா தான். கிருஷ்ணர் பேசுறதும் திருவிழா தான். பகவத்கீதையை கேட்கிறது நமக்கு ஒரு திருவிழா. பாகவதம் கேட்கிறதும் திருவிழா. பகவானுடைய பிரசாதத்தின் திருவிழா காலத்துல எடுக்கணுமே அதுவும் திருவிழா தான்.
பகவானை பார்க்கிறதும் திருவிழா தான். நம்ம வந்து கோவிலுக்கு பகவானை பார்க்க வரோம்னாலே அதே ஒரு திருவிழா தான். தினசரி காலையில மங்களாரத்திக்கு பகவானை பார்க்க போறோம்னா நமக்கு அது ஒரு திருவிழா. நமக்கு எப்பவுமே திருவிழாவா தான் இருக்கும். ஆனா எந்த அளவு நமக்கு பகவான் மேல அன்பு இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம அத திருவிழாவா பார்ப்போம். பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்தியம் குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. நம்ம பகவானை எந்த அளவு நேசிக்கிறோமோ, அன்பு வைத்திருக்கிறோமோ, அந்த அளவு அவர் நமக்கு திருவிழா போல தெரிவார். நமக்கு முழு அன்பு இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணரை பார்த்தாலும், கேட்டாலும் சரி, அவரை பற்றி பேசினாலும் சரி, நமக்கு அது திருவிழா போல இருக்கும். திருவிழான்னா எப்படி சந்தோஷமா, குதூகலமா இருக்குமோ, அதே போல கிருஷ்ணரை பத்தி பேசணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய குதூகலம். ஐயோ! எனக்கு இப்படி ஒரு திருவிழா மேல ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம அவங்கட்ட பேச ஆரம்பிச்சுருவோம் கிருஷ்ணரை பத்தி. அப்படி ஆன்மீக உலகம்னாலே எப்பவுமே திருவிழா தான். அப்படிப்பட்ட ஒரு திருவிழா நம்ம இந்த உலகத்திலே நம்ம திருவிழா வர்றத பார்க்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலத்துல பாணிஹாட்டி கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு திருவிழா. அந்த திருவிழா எப்படி வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் தான் நம்ம அந்த இடத்துல பார்க்க போறோம். पाणिहाटे ग्रामे पॉइला प्रभुर दर्शन कीर्तनीय सेवक संगे आरा बहुजन. பாணிஹாட்டி கிராமே பாணிஹாட்டி கிராமே அப்படின்னா அந்த பாணிஹாட்டிங்கிற கிராமம். பாணிஹாட்டி அப்படிங்கிறது வங்காள இப்போ வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கு. மேற்கு வங்காளம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்ல மாநிலத்துல பாணிஹாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அது ஒரு சின்ன கிராமம் தான். இப்ப கூட அந்த கிராமம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அந்த பாணிஹாட்டி கிராமத்துக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா நிறைய விசேஷம். சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த பாணிஹாட்டி ஊருக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்கு. நித்யானந்த பிரபு இப்போ அந்த ஊர்ல தான் அந்த லீலை செய்யறார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை இப்ப நம்ம பாக்குறோம். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அங்கதான் நித்யானந்த பிரபு கிட்ட தரிசனம் எடுக்கிறார். அதுவும் நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். குறிப்பா ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ ராகவ பண்டிட் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு அந்தரங்க பக்தர். அவருடைய வாசஸ்தலம் வீடு அங்கத்தான் இருக்கு. நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சோம் அப்படின்னா இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். சம்டைம்ஸ் நம்ம இந்த நபர்களை பத்தியான விஷயங்களை இன்னும் தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம். தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அவசியம். நமக்கு வந்து கௌடிய வைஷ்ணவத்துல நிறைய திருவிழாக்கள் நம்ம வந்து கொண்டாட முடியும். நீங்க வந்து கௌடிய வைஷ்ணவ நாள் காட்டிய பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சரி ஏதாவது ஒரு ஆச்சாரியர் தோன்றினார் மறைந்தார்னு சொல்லி இருக்கும். அந்தந்த ஆச்சாரியர் என்ன செஞ்சார் அப்படிங்கறத நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு லீலைகள் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்ம கேட்கணும், ஒவ்வொரு ஆச்சாரியம் என்னென்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு பக்தரும் என்னென்ன செஞ்சாங்க. சைத்தன்ய மகாபுருடைய சகாக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சைத்தன்ய சரிதாமிர்தம் வாசித்தீங்க அப்படின்னா ஒரு அத்தியாயம் முழுக்க ஒரு அத்தியாயம்னு கூட சொல்ல முடியாது. சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஆரம்பத்துல பல அத்தியாயங்கள்ல இருந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய மகாபுருடைய மரம், இந்த சைத்தன்ய மகாபுருடைய மரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைகள்ல யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க பேரா லிஸ்ட் பண்ணுவார். பல நூத்துக்கணக்கான பக்தருடைய பேரை லிஸ்ட் பண்ணுவார். அது வந்து லிஸ்ட் பண்ண பேரு அவ்வளவுதான். அதற்காக அவ்வளவுதான்னு கிடையாதாம். என்னால லிஸ்ட் பண்ண முடியாது. லிஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால அதை வந்து புத்தகமா எழுத முடியாது. ஏன்னா புத்தகம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள தானே வரப்போகுது. அதுக்குள்ள ஒரு நம்ம ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னா குறைந்த பேரை மட்டும்தான் எழுத முடியும். இன்ஃபேக்ட் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த லிஸ்ட் போறதுக்கே அனந்த சேஷன் பேசினா கூட அவர் எல்லை அடங்கு பேசிட்டே இருக்கலாமா. அந்த அளவு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். இவ்வளோ பேரு சைத்தன்ய மகாபுருடைய சகாக்களா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கதைகள்லாம் லீலைகள்லாம் கேட்கணும் அப்படின்னா அந்த ஆதிசேஷனாலே முடியாதான். அந்த அந்த அளவு எண்ணிலடங்காத லீலைகள் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சகாக்களோட செஞ்சிருக்காரு. அதுல இருந்து ஸ்ரீ ராகவ பண்டிட் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒருத்தர். இது நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சீங்கன்னா தான் தெரிய வரும். ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பக்தர். எஸ்பெஷலி அவருடைய ராகவேந்திர ஜோலி அப்படின்னு சொல்லி ஒண்ணு, ராகவேந்தருடைய பை அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு தெரியும் அவர் சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாதபுரியில தான் அவர் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு. ஆனா அவர் பெங்கால்ல தான் பிறந்தார். பெங்கால்ல மாயாப்பூர் நவதீப் தாம்ல பிறந்திருக்கார். ஆனாலும் அவர் இளம் வயசுல 24 வயசுல சன்னியாசம் எடுத்துட்டார். அவங்க அம்மா வந்து நீ ரொம்ப தூரமா போயிடாத, நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்த அப்படின்னா உன்னை பத்தியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வரும்.
அதனால நீங்க பக்கத்திலேயே பூரியிலேயே நீ தங்கிடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் ஜெகநாத் பூரியிலே தான் இருப்பார். ஜெகநாத் பூரில இருந்து நம்ம வந்து பெங்கால் போகணும் அப்படின்னா, இப்ப கூட நம்ம ஓவர் நைட்ல டிராவல் பண்ணிடலாம். ஆனா அந்த காலத்துல அது ஓரளவு ஏதோ சில சில நாட்கள் நடைபயணம் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே இங்க வந்துரலாம். அப்படி சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரியில வசிச்சப்போ, வருடம் வருடம் ரத யாத்திரை இப்ப ரத யாத்திரை கூட வரப்போகுது. இன்னும் அடுத்த மாசம் ரத யாத்திரை வருது. இந்த ரத யாத்திரை வருது. இந்த ரத யாத்திரை வந்து ஜெகநாத்பூர்ல வருடம் வருடம் நடக்குது. அந்த ரத யாத்திரையில சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்ம வந்து பார்க்கணுங்கிறதுக்காக பெங்கால்ல இருந்து நெறைய பக்தர்கள் வருஷம் வருஷம் வருவாங்க. நீங்க சைதன்ய சரிதாமிர்தம் படிச்சீங்கன்னா அதுல எல்லாம் வரும். ஒவ்வொரு வருடமும் சைத்தன்ய மகாபிரபுவ பார்க்கிறதுக்காக பெங்கால்ல இருந்து நெறைய பக்தர்கள் வருவார்கள்ன்னு சொல்லி இருக்கு. அப்படி வரும்போது எல்லாரும் சும்மா வருவாங்களா? கைய வீசிட்டு வந்துருவாங்களா என்ன? சைத்தன்ய மகாபிரபு பார்க்க வராங்கன்னா, அவருக்கு ஏதாவது பிடித்ததெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல. அப்படி கொண்டு வரும்போது, ஸ்ரீ ராகவ பண்டிட்ங்கிறவர் ராகவேந்திர ஜோலி. அது பேரே ராகவேந்திர ஜோலின்னே பேரு. ஏன்னா ராகவருடைய பைன்னு அர்த்தம். ராகவ ஜோலி அப்படின்னா ராகவருடைய பை. இந்த பை முழுக்க நெறைய அற்புதமான பதார்த்தங்கள் செஞ்சு கொண்டு வருவாராம். அவர் செஞ்ச பதார்த்தங்கள் அது வந்து சம்டைம்ஸ் ஒரு ஒரு ட்ரை ட்ரை லட்டுவா இருக்கும். இல்ல நெறைய ஒரு வெரைட்டியா பீல் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா, பல மாதங்களுக்கு தாங்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். விசேஷமா நெறைய செஞ்சு வைப்பாங்களாம். இந்த வருடம் முழுக்க சைத்தன்ய மகாபிரபுவுக்கு இருக்கிற அளவுக்கு நெறைய செஞ்சு குடுப்பாராம் அவரு. அதனால ராகவேந்திர பை அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமஸ். அது வந்து கௌடிய வைஷ்ணவர்களுக்கு ராகவ பண்டிட்ன்னு சொன்னாலே அவருடைய அந்த ராகவ பை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அந்த மாதிரி தொண்டு பண்றாரு அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ அவருடைய கிராமம் தான் இந்த பானிஹாட்டி. அவருடைய வீடு அங்கதான் இருக்கு. நித்யானந்த பிரபு அங்க வந்திருக்கார். இப்போ யாரு நித்யானந்த பிரபுவ பார்க்க போறாங்க? ஏன் இந்த திருவிழா வருதுங்கிறது தான் இப்ப கேள்வி. இந்த திருவிழா ஏன் வருது அப்படின்னா, நமக்கு ஷட் கோஸ்வாமிகள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 6 கோஸ்வாமிகள். நம்ம இங்க யாராவது அ குருசிட பரம்பரையெல்லாம் நம்மளுடைய ஆல்டர் அ நம்மளுடைய பூஜை அறையில வைத்திருக்கோம் அப்படின்னா, அதுல 6 கோஸ்வாமிகள் வரிசையா நிப்பாங்க. ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ ரூப சனாதன கோஸ்வாமி. கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாததாச கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமின்னு சொல்லி 6 கோஸ்வாமிகள், ஷட் கோஸ்வாமிகள்னு சொல்லுவாங்க. பிருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு, சைத்தன்ய மகாபிரபுவுக்கு இந்த மாதிரி அவருடைய ஒரு தீவிர பக்தர்களா இருந்தாங்க. நானா சாஸ்திர விசாரணைக்கு நிபுணௌ சத்தர்ம சம்ஸ்தாபகௌ. சத்தர்மம் இந்த பாகவத தர்மத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக நிறைய சாஸ்திரத்தை எழுதி சாஸ்திரத்தை விசாரணை பண்ணி அதன் அடிப்படையில நிறைய புத்தகங்கள் எழுதினாங்கன்னு சொல்லி இருக்கு. ரூப கோஸ்வாமி நமக்கு வந்து பக்தி ரசாமிரதம்னு புத்தகம் கொடுத்திருக்கார். சனாதன கோஸ்வாமி நமக்கு வந்து ஹரிபக்தி விலாசம்னு கொடுத்திருக்கார். லகு பாகவதாமிருத்தம், பிருகத் பாகவதம் நிறைய புத்தகங்கள் அவரும் கொடுத்திருக்கார். ரூப கோஸ்வாமி நிறைய புத்தகங்கள் கொடுத்திருக்கார். நிறைய நாடகங்களும் எழுதியிருக்கார். இந்த மாதிரி அவங்களுடைய புத்தகங்களை அடிப்படையா வைத்துக் கொண்டுதான் கௌடிய சித்தாந்தமே இருக்கு. ரூப கோஸ்வாமி இந்த கோஸ்வாமிகளுடைய சித்தாந்தத்தை அடிப்படையா வைத்துதான் நம்ம கௌடிய சம்பிரதாயமே இருக்கு. அதுல ரகுநாததாச கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி ஒரு கோஸ்வாமி இருக்கார். அந்த ரகுநாததாச கோஸ்வாமி இங்க ஸ்ரீ நித்யானந்த பிரபுவை பார்க்க வர்றார். முதல்ல இந்த லீலை ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ரகுநாத தாஸ் கோஸ்வாமினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய விஷயங்கள்லாம் தெரிய வந்து எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்துல நம்ம போய் சேரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா அவ்வளவு எளிமையா அவரால் சேர விட மாட்டேங்கிறாங்க. அவரோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவரை ரொம்ப எளிமையா இல்ல சேர்றதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல சம்டைம்ஸ் நமக்கும் தானே நம்ம கணவர் வந்து ஒரு தடா போட்டுறாரு. அதெல்லாம் நீ ஹரே கிருஷ்ண பக்தர் ஆகக்கூடாது. இல்ல மனைவி வந்து ஹரே கிருஷ்ண பக்தர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டினா அம்மா அப்பா இப்ப என்னுடைய கேஸ்ல அம்மா அப்பா வந்து தடை போடுறாங்க. நீ ஏன் இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண பக்தர் ஆற அப்படின்னு. அதனால தடை போட்டுறாங்க. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுடைய அம்மா அப்பா. எந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட்னா அவருக்கு கல்யாணமே பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க அவருக்கு. இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணா கால் கட்டு போட்டலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி கால் கட்டு போட்டு வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்தை நான் போய் சேரணும்னு நினைச்சிட்டே இருக்காரு.
அவர் வீட்டை விட்டு ஓடி போவார், மறுபடியும் அப்பா பிடிச்சிட்டு வந்துருவார். மறுபடியும் ஒரு நாள் ஓடி போவார், மறுபடியும் அப்பா பிடிச்சிட்டு வந்துருவாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலுமே சரி, அவர் அவங்களுடைய பிடியில இருந்து தப்பிக்கவே முடியல. அவருடைய அப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். அவருடைய அப்பா பேர் கோவர்தன மசும்தார் தாஸ். அவருடைய அங்கிள், அதாவது சித்தப்பான்னு வச்சுக்கலாமா, அவருடைய பேர் என்னன்னா ஹிரண்ய தாஸ். இந்த ஹிரண்ய தாஸ், கோவர்தன் தாஸ்ன்னு இந்த மாதிரி 2 பிரதர்ஸ் இருக்காங்களே, இவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. இவர் மசூம்தார் குடும்பத்துல இருந்து வர்றாரு. மசூம்தார் குடும்பம்னா சாதாரண குடும்பம் கிடையாது. ஜமீன்தார் குடும்பம், பெரிய ஜமீன்தார் குடும்பம். எந்த அளவுக்கு ஜமீன்தார் குடும்பம்னா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லியிருக்கார், அஹ் இவருக்கு அந்த டைம்ல இருந்த அந்த முஸ்லிம் அரசு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குமா வருஷத்துக்கு. 12 லட்சம், நினைச்சு பாருங்க. 12 லட்சம் வருஷம், 12 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பளம். எப்போ? 500 வருஷம் முன்னாடி 12 லட்சம் ரூபாய். நமக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா சொல்லுவார், இதெல்லாம் ஒரு 30-40 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 1 ரூபாய்க்கு ஒரு ஒரு குடும்பமே இட்லி வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லுவார். ஒரு 40 இட்லி கிடைக்கும்டான்னு சொல்லுவார். 1 ரூபாய்க்கு அவ்வளவு கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி இந்த தடவை கிடைச்சாலே பெருசு. அந்த அளவு நமக்கு இப்ப அதிகமாயிடுச்சு. அப்போ இந்த 40-50 வருஷத்திலேயே 1 ரூபாவோட வேல்யூ எந்த அளவு ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. இந்த 50 வருஷத்திலேயே 100 மடங்கு அதிகமாயிடுச்சு 1 ரூபாவோட வேல்யூ. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி 12 லட்சம் ரூபாய் சம்பளம் அவருடைய அப்பாக்கு. இது 500 வருஷம் முன்னாடி. பிரபுபாதர் அவருடைய காலத்துல அந்த 1 ரூபாவோட வேல்யூ என்னன்னு சொல்லுவார். பிரபுபாதர் என்ன சொல்வார் அப்படின்னா, வெறுமனே ஒரு 3 ரூபாய் இவ்வளவுதான். 3 ரூபாய்க்கு அந்த டைம் அவர் பிரபுபாதர் இருந்த காலத்துல வெறுமனே நீங்க 3 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏறக்குறைய ஒரு 100-200 கிலோக்கு அரிசி கிடைக்குமா. பெரிய அந்த காலத்துல ஒரு பெரிய பெரிய மூட்டையா இருக்கும். அந்த அளவு அரிசி கிடைக்கும் சொல்லுவார். பிரபுபாதர் இருந்தது 1970கள்ல. ஆனா அவரு ஒரு 50 வருஷம் முன்னாடி சொல்றார். இப்படியே ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா, ஏறக்குறைய இப்போ பிரபுபாதர் சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்குமே ஒரு 1000 மடங்கு வித்தியாசம் வரும். ஒரு 100 வருடத்திலே ஒரு 1 ரூபாவோட வேல்யூ ஒரு 1000 மடங்கு உயர்ந்துருச்சு. நம்ம முன்னே தெரியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் மாசத்துக்கு ஒருத்தருக்கு 30 ரூபாய் சம்பளம்னு சொல்லி இருக்கும். நம்மளுடைய உங்களுடைய அப்பா காலத்துல எல்லாம் அப்பாவுக்கு மாசத்துக்கு 30 ரூபாய் சம்பளம்னா அது ஒரு பெரிய ஒரு சம்பளமா இருக்கும். மாசத்துக்கு 30 ரூபாங்கிறது பெரிய சம்பளம். ஆனா இந்த காலத்துல மாசத்துக்கு 30,000, அதோட 1000 மடங்கு போட்டா கூட அது பெரிய சம்பளம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நமக்கு தெரியுது, இப்போ ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறதே ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துலயே ஒரு 1000 மடங்கு மாதிரி உயர்ந்திருக்கே 1 ரூபா. ஆனா 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அப்போ நீங்க சும்மாவே 12 லட்சத்து 1000 போட்டாலே பல கோடி ரூபாய் வந்துடும். ஆனா 500 வருஷம் முன்னாடி அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பார். அவ்வளவு பெரிய பணக்காரனா. எந்த அளவு அவருக்கு செல்வம் இருக்கு அப்படின்னா, அவருடைய வீட்டுல 4 பக்கமும் கேட் இருக்கும். இவர் எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாரோ அந்த பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ரதம் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் ரதம் இருக்கும். அவர் எந்த சைடு போறாரோ அந்த 4 சைடுமே ரதம் காத்துட்டு இருக்குமா. எந்த சைடு வேணாலும் அவர் போலாம். அதே போல அவர் கால் பூமியில வைக்கணும் அவசியமே இல்லையா. அவர் நடக்கிற பாதையில தாமரை போட்டு வச்சிருப்பாங்களா. அப்படியே தாமரை தான் நடந்து போவாராம். அந்த அளவுக்கு ரகுநாத கோஸ்வாமி அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல ரகுநாதாஸ் கோஸ்வாமி வர்றார். அவர் இப்படிப்பட்ட ஒரு வைராகியா இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் எதுவுமே. நான் சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்தை சேரணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு விருப்பமே இல்லாம இருக்காரு. எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அவங்க அம்மா அப்பா அவருக்கு பௌதிகத்துக்கு மேல ஒரு நாட்டமே வரமாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்துல போய் சேரணும் ஓடி போகணும்னு நினைச்சிட்டே இருக்காரு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி அவர் ஓடி போயிடுறாரு. ஆனாலும் அவங்க பிடிச்சு வச்சுறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம பையன் இப்படி ஓடிட்டே இருக்கானே, இவனை பேசாம நம்ம கயித்து போட்டு கெட்டு வச்சுனுங்களேன். நீங்க கயித்து போட்டு கட்டி வைங்க, அப்பதான் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாரு. அதுக்கு அப்பா சொல்றார், இந்திரனுடைய செல்வம் அவங்கிட்ட இருக்கு. அழகான மனைவி அப்சரா போல பக்கத்திலே இருக்காங்க.
இதுல எல்லாம் கட்டி போட முடியாதவரை கைத்துல போய் கட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு வாஸ்தவமான ஒரு பேச்சு சொல்றாங்க. பொதுவா நம்ம யாரையாவது கட்டி போடணும் அப்படின்னா நல்ல காசு காமிச்சோம் அப்படின்னா அவ்வளவுதான், மயங்கிடுவாங்க, நம்மள அப்படியே விழுந்துருவாங்க. சரி, காசுல விழலைன்னா கூட ஒரு பெண் போய் விழுந்துடுவாங்க. இப்ப ரகுநாத் தாஸுக்கு என்ன பிரச்சனை? அப்பா பெரிய பணக்காரர். இந்திரனுடைய செல்வமே இருக்குன்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிர்தக்காரர் சொல்றார். இப்படிதான் வருது. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, இந்திரனுடைய ஐஸ்வர்யமே அவங்க அப்பாட்ட இருந்துதான். அந்த அளவு பெரிய செல்வம் செல்வம் இருக்கு. என்ன வேணாலும் அடைய முடியும் செல்வத்துல. அப்படிப்பட்ட செல்வத்த வைத்துக்கொண்டு அவன நான் வந்து கட்டி போட முடியல. அழகான மனைவி இருக்காங்க. அழகான மனைவியால அவங்கள கட்டி போட முடியல. அப்புறம் எந்த கயித்தால கட்டி போட முடியாதுல்ல. ஒரு கயிறால கட்டி போட முடியாது. இன்ஃபாக்ட் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. யாரையாவது கட்டி போடணும் அப்படின்னா, கால் கட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஏதோ சொல்லுவாங்களே, கால் கட்டு போடுங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வந்து பொறுப்பாயிடுவான். அவன் இங்க இங்கன்னு திரிஞ்சுட்டு இருக்க மாட்டான், ஓடிட்டு இருக்க மாட்டான். அவன அப்படியே புடிச்சு வச்சிடலாம். அவன அடக்கிடலாம்னு சொல்லுவாங்க. அடக்கி வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படியே சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் அது வந்து எந்த அளவு அதுவும் உண்மைதான் அப்படின்னு. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு அழகான மனைவி இருந்தும் கூட, ஸ்டில் இன்னும் அவர் வந்து ஓடி போணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இனிமேல் இவரு கட்டி போடுறதுல வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்படி அவரும் காத்துட்டு இருக்காரு. என்னைக்கு நம்ம போகலாம், என்னைக்கு போகலான்னு. ஒரு நாள் அவருக்கு வந்து நித்யானந்த பிரபு இந்த பாணிஹாட்டி கிராமத்துல இருக்காருன்னு தெரிய வருது. சரி, ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்ம வந்து இந்த கிராமத்துக்கு நம்ம போலாம். போய் நித்யானந்த பிரபுவுடைய நம்ம தரிசனத்த எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்படுறார். அதனால நம்ம வந்து இந்த தரிசனத்த பார்க்கறதுக்காக நம்ம வந்து எப்படியாவது ஓடி போகணும்னு சொல்லி, எப்படியோ அவங்களுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயி, பாணிகாட்டில நித்யானந்த பிரபு அவருடைய சகாக்களோட வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்து, அந்த இடத்துக்கு வர்றார். அத சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. பாணிஹாட்டி கிராமே பாய்லா பிரபுர தர்ஷன். பிரபுனா நித்யானந்த பிரபு அங்க இருக்கார். அவருடைய தரிசனம் அவருக்கு அங்க கிடைக்கிறது. அதற்காக தான் அங்க போயிருக்கார். கீர்த்தனீய சேவக சங்கே ஆரா பகுஜன். நித்யானந்த பிரபு வர்றாருன்னா சும்மா வந்துருவாரா? அவர் கூட அவருடைய சகாக்கள்லாம் வர்றாங்க. எப்பவுமே பகவான் வர்றாருன்னா அவர் ஒரு பட்டாளங்கள் எல்லாம் கூட்டு வந்துடுவார். அதே போலதான் பலராமர். பலராமோ ஹொய்லோ நிதாய் அப்படின்னு தானே சாஸ்திரம் சொல்லுது. எப்படி பிரஜேந்திர நந்தனா வந்த அந்த கிருஷ்ணர் இங்க சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காங்களோ, அதே போல பலராமோ ஹொய்லோ நிதாய். ரோஹிணிக்கு பிறந்த அந்த பலராமர் இங்க நிதாய் நித்யானந்த பிரபுவா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்றார். அப்போ இங்க நித்யானந்த பிரபு வர்றாரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய சகாக்கள்லாம் கூட்டு வந்திருக்கார். நம்ம இந்த 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 அத்தியாயம் நம்ம படிக்கும்போது அது கூட எந்தெந்த சகாக்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வரும். அது நம்ம வரக்கூடிய நம்ம ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். இப்படி நித்யானந்த பிரபு அவருடைய சகாக்களோட எல்லாம் வந்திருக்கார். இப்படிப்பட்ட சகாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம வந்து இவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து சேர்றார். அத சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. நான் வந்து இந்த பாணிஹாட்டி அப்படிங்கிற அந்த திருவிழா இஸ்கான்ல இருந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க. அது இன்னைக்குதான் அந்த திருவிழா. 500 வருஷம் முன்னாடி அந்த திருவிழா வந்து வந்துச்சு. அந்த திருவிழாவுக்கு காரணமா என்ன அப்படிங்கிறதுனா, அது அந்த பாணிஹாட்டிங்கிற கிராமத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு சந்திக்கிறதுக்காக ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வர்றார். அந்த திருவிழா எதன் அடிப்படையில கொண்டாடப்பட்டதுன்னு வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லும். வெறுமனே அது ஸ்லோகங்கள் மட்டும்தான் இருக்கும். பிரபுபாதர் அதிகமா பொருளுரைகள் கூட குடுக்கல. அதெல்லாம் என்ன, என்ன எதன் காரணமா அந்த பாணிஹாட்டிங்கிற திருவிழா கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்தேன். அந்த இன்ட்ரோடக்ஷனே ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் நெறைய நம்ம வந்து பேசலாம். பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் சொல்லி எண்ணிலடங்காத அளவுக்கு இருக்கு. எனிவே நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் குடுத்துட்டேன். எதனால இது நடந்ததுன்னு, யார் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பாணிஹாட்டிங்கிற அந்த கிராமத்த நான் சொல்லியிருக்கேன். ராகவ பண்டிட் அப்படிங்கிறவர பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அங் அந்த பாணிஹாட்டிங்கிற ஊர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத வரக்கூடிய நம்ம வகுப்புல நம்ம வந்து பார்க்கலாம். அந்த இன்னும் ஒரு வகுப்புல மட்டும் நான் இந்த லீலைய சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம வந்து பாகவதத்த பேசுறதுக்கு வரலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து அப்பப்போ இந்த மாரி நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள பத்தியும் சில விஷயங்கள தெரிஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. அப்பப்போ நம்ம அதையும் பேசுவோம். பாகவதமும் நம்ம வந்து பேசலாம். இப்போ இதோட நான் இத முடிச்சுக்கிறேன். இதன் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். சோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? இங்க இங்க யாரெல்லாம் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க? நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சு இங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் வகுப்பு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கோகிலா மாதாஜி நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் தான் பேசுறார். சோ நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தமும் கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யாராவது பாகவதம் முடிச்சு இங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பாகவதமும் நடக்கிறது, சரிதாமிரதமும் நடக்கிறது, ரெண்டும் நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே படிக்கிறோம் பிரபுஜி. ஓகே. யார்கிட்டயாவது இங்க பாகவதம் இருக்கும், சைதன்ய சரிதாமிர்தம் இல்ல அப்படின்னா ப்ளீஸ் இங்க கோகிலா மாதாஜி இருக்காங்க, நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்க ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு காவியம், ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான ஒரு காவியம் அது. நம்ம அதையும் தெரிந்து கொள்றது அவசியம்தான். ஓகே, நான் அடுத்த வகுப்புல நான் இந்த லீலையை இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து நான் சொல்றேன். எதனால என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது நான் சொல்றேன் நானு. அடுத்த வகுப்புல நம்ம இத பார்த்து பேசலாம், கிருஷ்ணனுடைய விருப்பம் இருந்ததுன்னா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிரந்தராஜ். பிரபுஜி. எஸ் ஒரு மாஜி. ஒரே ஒரு கேள்வி, எஸ் ஒரே ஒரு கேளுங்க. தெரிஞ்சுக்கணும்ட்டு. இந்த கிருஷ்ணரை வளம் நம்ம ஊதுவத்தில ஆரத்தி எல்லாம் காமிக்கும் போது 7 தடவை வலம் வர்றோமே, அது எதனால பிரபுஜி? அது நான் 7 தெரிஞ்சுக்கணும். தடவை 7 தடவை வலம் வர்றோமா? 7 தடவை 7 தடவை சுத்துறீங்களா ஜி? ஆரத்தி சுத்துறோம். அது எதற்காக? ஹரே கிருஷ்ணா. பாதத்துல 3 தடவை. யா, பாதத்துல 3 தடவை, 2 தடவை அவருடைய தொப்புளுக்கு, 3 தடவை முகம் முகத்துக்கு, 3. மொத்தமா 7 தடவை. எனக்கும் எக்ஸாக்டா தெரியல. ஏன்னா அதெல்லாம் பஞ்சராத்திர முறை. பஞ்சராத்திர முறையில இதுக்குன்னு கண்டிப்பா ஒரு மீனிங் இருக்கும். நான் பஞ்சராத்திரத்தை ரொம்ப டீப்பா நான் படிச்சது கிடையாது. நான் மேபி இதை தெரிந்த பக்தர்கள்ட்ட வேணா நம்ம கேட்டு சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் இருக்கும், அர்த்தம் இல்லாம இருக்காது. சாஸ்திரத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல நல்ல அர்த்தங்கள் இருக்கு, ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அது நமக்கு தெரியாம இருக்கலாம், பட் நல்ல தெரிந்த பக்தர்களுக்கு அதுல இருக்கலாம். அப்படியே நமக்கு தெரியலனா கூட நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம செய்யணும்னு சொல்லி சொல்றது நல்லதுதான். சம்டைம்ஸ் செஞ்சுன்னு வரோம், அதனாலதான் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்றதான். எஸ், ரொம்ப நல்லதுதான் அது. நான் என்ன அப்படி ஏதாவது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்து நான் கேட்டு சொல்றேன். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு மேபி எனக்கு தோணல. அதனால நான் இத்தனை வருஷமா நான் யார்கிட்டையும் கேட்கல, எதனால 3 தடவை 5 தடவை 7 தடவை அப்படின்னு. மேபி எத்தனை தடவைன்னு வேணா கேட்டிருக்கேன், எத்தனை தடவை சுத்தணும்னு வேணா கேட்டிருக்கேனே தவிர எதனால இத்தனை தடவை சுத்தணும்னு நான் கேட்டது இல்ல. மேபி அர்த்தம் இருக்கும், நான் வேணா கேட்டு வேணா நான் சொல்றேன் நானு. ஓகே பிரபுஜி. லட்சுமி தான். எஸ். ओके फाइन, संतोषम. हरे कृष्णा. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. श्री चैतन्य चरितामृतम की जय. श्रील प्रभुपाद की जय. श्री रघुनाथ दास गोस्वामी की जय. श्री पानीहाटी चिददाही महोत्सव की जय. श्री पानीहाटी ग्रामम की जय. श्री नित्यानंद प्रभु की जय. श्री राघव पंडित की जय. श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. नमस्ते प्रभुजी. हरे कृष्णा प्रभु. थैंक यू हरे कृष्णा प्रभुजी. थैंक यू प्रभुजी. हरे कृष्णा प्रभुजी. नमस्कार प्रभुजी. थैंक यू प्रभुजी. थैंक यू. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभुजी. थैंक यू प्रभुजी.